தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 22/9/2014 திங்கட்கிழமை மகம் நட்சத்திரம் மதியம் 2:20க்கு பிறகு பூரம் நட்சத்திரம். இன்றைக்கு மாத சிவராத்திரி. சிவனை வழிபட்டு சிறப்புகளை எல்லாம் காண வேண்டிய நாள். கிழமையும் திங்களாக வந்திருக்கிறது. இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, சில சடங்கு சம்பிரதாயங்களை இன்றைக்கு விஞ்ஞானிகள் கூட ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். மனு தர்ம சாஸ்திரம்னு ஒன்று இருக்குது. எப்படியெல்லாம் நம்முடைய வாழ்க்கை நடத்த வேண்டும்னு அதில் குறிப்பிட்டிருக்காங்க. எத்தனையோ சாஸ்திரங்கள் இருக்கின்றன. சில சடங்கு சம்பிரதாயங்களை இன்றைக்கு விஞ்ஞானம் அங்கீகரித்திருக்கிறது. பொதுவாக அந்த காலத்தில் இந்துக்கள் நம்ம கோயிலுக்கு போகின்ற பொழுதெல்லாம் உக்கி போடுவோம். அப்படி உக்கி போட்டுக் கொள்கின்ற பொழுது பிள்ளையார் சன்னதியில் உக்கி போட்டுக்கொண்டால் அந்த ரத்தம் சீராகி மூளைக்கு சென்று பம்ப் செய்யப்பட்டு சிந்தனையை தூண்டுகிறதுன்னு நான் அடிக்கடி சொல்கிறது வழக்கம். இன்றைக்கு அது ஒரு நல்ல யோகாபியாசம் என்று அமெரிக்காவிலே உள்ள விஞ்ஞானிகள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அதே மாதிரி ஒவ்வொரு திதிகளிலும் என்னென்ன செய்யணும்னு போட்டிருக்காங்க. அமாவாசை திதியில் தாம்பத்திய சுகத்தை அனுபவிக்கக்கூடாதான். அப்படி தாம்பத்திய சுகத்தை, இல்லற சுகத்தை அனுபவித்தால் அதன் விளைவாக பிறக்கின்ற பிள்ளைகள் அங்ககீனமாகவோ உடற்குறையாகவோ இருக்கும். ஒரு சிலருடைய குழந்தைகளை பார்த்தால் மூளை வளர்ச்சி இல்லாமல் இருக்கலாம். சில குறைபாடுகள் இருக்கிறதே, இதற்கு என்ன பரிகாரம்னு என்னிடம் கேட்பார்கள். அதற்கெல்லாம் அதற்கு அணித்தரமாக இருப்பது இப்படிப்பட்ட சடங்கு சம்பிரதாயங்களையெல்லாம் அவர்கள் தெரிந்து கொண்டிருக்க வேண்டும். பொதுவாக துவிதியை திதின்னு ஒன்று இருக்குது. அந்த திதியில் கட்டிடத்துக்கு அஸ்திவாரம் போட்டால் கட்டிடம் நன்றாக வளர்ச்சி அடையும். திதிகள் பார்த்தும் நீங்கள் வேலைகளை செய்யலாம். விதியை மாற்றுவது திதி என்று சொல்வார்கள். அதே போல் பஞ்சமி திதியிலே மருத்துவம் பார்க்க சென்றால் நோய் குணமாகிவிடும். ரண சிகிச்சை செய்வதற்கு ஆப்ரேஷன் செய்யணும்னு சொல்கிறாங்க. எப்போ ஆப்ரேஷன் செய்யலாம்னு ரொம்ப பேர் என்னிடம் கேட்பார்கள். இப்போ வைத்தியர் சொல்லியிருக்காரு, இந்த 10 நாளைக்குள்ளே செய்யணும்னு இருக்காங்க அப்படிம்பாங்க. அப்படி சொல்கின்ற பொழுது நாள் பார்க்கிறோம், நட்சத்திரம் பார்க்கிறோம். இருந்தாலும் பஞ்சமி திதி பார்த்து நாம் அந்த ரண சிகிச்சைகள் செய்ய அவர்கள் சென்றால் அந்த ரணம் விரைவிலே ஆறிவிடும். சாதாரணமான சிகிச்சையாக அவர்கள் மாற்றிக்கொள்ள இயலும். எனவே தான் தசமியிலே போனால் ஆன்மீக பணிகளுக்கு ஒரு கோவில் கட்ட வேண்டும் என்றால் தசமியிலே போக வேண்டுமா? அப்படி ஆன்மீக பணிகளுக்கு தசமியை தேர்ந்தெடுத்தோம் என்றால் வெற்றி கிடைக்கும். அதே போல் அமாவாசையிலே முன்னோர் வழிபாடு என்று நான் அடிக்கடி சொல்வது வழக்கம். முன்னோரை நாம் நினைத்து எந்த காரியம் செய்தாலும் நம்முடைய செல்வங்கள் தானே என்று அவர்கள் உறுதுணையாக இருந்து ஆசிகளை வழங்குவார்கள். பௌர்ணமி என்று சொன்னால் மலைகளை வர வேண்டும். அந்த அடிப்படையில் அமாவாசை என்று எதனால் குழந்தைகள் பிறப்பதிலே இப்படி அங்ககீனமாக குறைபாடாக இருக்கிறது என்று சொன்னால், ஆத்மகாரகன் சூரியனுடன் மனதுகாரகன் சந்திரன் ஒருங்கே இணைந்திருக்கிற நாள் அமாவாசை. சூரியனும் சந்திரனும் இணைந்திருக்கிறது. ஆத்மகாரகன் சூரியன், மனதுகாரகன் சந்திரன். இந்த இரண்டும் இணைகின்ற பொழுது ஆணினுடைய ஆன்ம சக்தி குறைந்து விடுகின்றது, பெண்ணினுடைய மனநிலையோ சோர்ந்து விடுகின்றது. எனவே அப்படி சோர்ந்திருக்கிற நேரத்திலே ஒரு பிள்ளை செல்வம் உருவானால் பிறக்கிற பிள்ளை சோர்வாக இருக்கும். உடற்குறைபாடு அல்லது உள்ளத்தில் குறைபாடு அல்லது மூளை வளர்ச்சி இல்லாமல் இருக்கலாம். இப்படிப்பட்ட நீதிகளையெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் சடங்கு சம்பிரதாயமாக எழுதி ஒரு சாஸ்திர ரூபத்திலே எழுதி வைத்திருக்கின்றார்கள். அந்த சாஸ்திரங்கள் இன்றைக்கும் பொய்யாவதில்லை என்பதை நிரூபிக்கின்ற வண்ணம் ஒவ்வொன்றாக இன்றைக்கு அமெரிக்க விஞ்ஞானிகள் கூட ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்றால் நாம் பாராட்ட வேண்டும். அதை நாம் கடைப்பிடிக்க வேண்டும். நாம் இங்கிருந்து வெளிநாட்டுக்கு சென்ற பின்னால் அவர்கள் கடைப்பிடிப்பதை பார்த்துவிட்டு நாமும் கடைப்பிடிக்கின்றோம். ஆனால் அந்த சடங்கு சம்பிரதாயங்களில் நம்பிக்கை வைப்பவர்கள் அதை முறையாக செய்தால் வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைக்கும் என்ற கருத்தை தெரிவித்து இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் முக்கிய புள்ளிகளை சந்தித்து முடிவெடுக்கின்ற நாள். முன்னேற்ற பாதையை நோக்கி நீங்கள் அடியெடுத்து வைக்கப் போகின்றீர்கள். பண தேவைகள் பூர்த்தியாகும். செய்தொழிலே லாபம் கிடைக்கும். சிறப்பான நாள் இந்த நாள். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் வேற்று மனிதர்களின் ஒத்துழைப்பால் கூட்டு முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் நாள். விடிகாலையிலேயே நல்ல தகவல் சேரப்போகின்றது. உடன்பிறப்புகள் உதவிக்கரம் நீட்டுவார்கள். கடன் சுமை குறையும். கவலைகள் தீரும். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் உறவினர் பகை மாறி உற்சாகம் குடிகொள்ளுகின்ற நாள். ஊர் மாற்ற சிந்தனைகள் மேலோங்கலாம். என்ன இருந்தாலும் அரசு வழி சலுகைகள் வருவதில் ஒரு சிலருக்கு தாமதம் ஏற்படத்தான் செய்யும். 2லே குரு உச்சம் பெற்று இருப்பதால் உத்தியோக மாற்றங்கள் ஒரு சிலருக்கு உருவாகும். நினைத்தபடியே நினைத்த நேரத்தில் காரியங்களை சாதிக்க வேண்டுமானால் இன்றைக்கு கிழமை திங்கள் என்பதால் சிவாலய வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். கடகராசி நேயர்களே,
மனித தெய்வ வழிபாட்டால் மகத்துவம் காண வேண்டிய நாள். மங்கள நிகழ்ச்சிகள் தங்குதடையின்றி நடைபெறும். சுப விரயங்கள் அதிகரிக்கும். பிள்ளைகளால் உதிரி வருமானங்கள் கிடைக்கும் நாளாக இந்த நாள் அமையப் போகின்றது. சிம்மராசி நேயர்களே, சந்திரபலம் நன்றாக இருக்கிறது. திடீர் பயணங்களால் திகைப்படையப் போகின்றீர்கள். சேமிப்பு கரைவதை பற்றி கவலைப்பட வேண்டாம். வரவு வந்து கொண்டே இருக்கும். பண தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகும். வாகன மாற்று சிந்தனைகள் மேலோங்கும். விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழப் போகின்றீர்கள். தங்கம், வெள்ளி போன்றவைகள் கூட தாராளமாக வாங்கும் வாய்ப்பு உங்களுக்கு வரப்போகிறது. கன்னிராசி நேயர்களே, நட்பு வட்டம் விரிவடையும் நாள். நாடு மாற்றம், வீடு மாற்றம் பற்றி சிந்திப்பீர்கள். ஜென்மத்திலே ராகு இருப்பதால் திடீர் இடமாற்றங்கள் ஒரு சிலருக்கு வந்து சேரலாம். உத்தியோகத்தில் உயர்வு, ஊதிய உயர்வு கிடைப்பதற்கான அறிகுறிகளும் தென்படுகின்றன. இந்த நாளை இனிய நாளாக மாற்றிக்கொள்ள துர்க்கை வழிபாட்டில் கவனம் செலுத்துங்கள். துலாம் ராசி நேயர்களே, நேற்றைய பிரச்சனை இன்று நல்ல முடிவுக்கு வரும் நாள். நிகழ்கால தேவைகள் உங்களுக்கு பூர்த்தியாகும். புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். நண்பர்கள் நல்ல தகவல்களை கொண்டு வந்து சேர்ப்பார்கள். கடன் சுமை பாதிக்கு மேல் குறையலாம். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும் பொழுது கொஞ்சம் யோசிப்பது தான் நல்லது. உடல் ஆரோக்கியத்திற்கென்று மாலை நேரத்தில் சிறு செலவு செய்ய நேரிடும். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் தென்முக கடவுள் வழிபாட்டால் இன்றைக்கு நன்மைகளை வரவழைத்துக் கொள்ள வேண்டிய நாள். இன்றைக்கு மகம் நட்சத்திரம். இன்றைக்கு சந்திரன் 10லே சஞ்சரிப்பதால் தொழில் சிந்தனைகள் மேலோங்கும். புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழ்வீர்கள். அஞ்சல் வழியில் கூட அனுகூல தகவல்கள் வந்து சேரலாம். ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் வறட்சி மாறி வளர்ச்சி கூடுகின்ற நாள். வாய்ப்புகள் வாயில் கதவை தட்டும். வருமானம் திருப்திகரமாக இருக்கிறது. பாதியில் நின்ற பணி மீதியும் தொடரும். செவ்வாய் 12இல் மறைந்திருப்பதால் விரயங்கள் கொஞ்சம் கூடுதலாக இருக்கலாம். இடம் வாங்கியதை விற்க வேண்டும் என்று நினைத்தவர்கள், வீடு வாங்கியதை விற்று வேறு வீடு வாங்கலாம் என்று நினைத்தவர்களுக்கெல்லாம் இன்றைக்கு நல்ல தகவல் வந்து சேரப்போகிறது. மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். சந்திரபலம் குறைவாக இருப்பதால் குடும்ப சுமை கூடும். கொடுக்கல் வாங்கல்கள் திருப்திகரமாக இருக்குமா என்பது சந்தேகம்தான். நண்பர்களை நம்பி செயல்பட்ட காரியம் மீண்டும் உங்களிடமே வந்து சேரப்போகின்றது. இறை வழிபாட்டில் கவனம் செலுத்துங்கள். இனிய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்கள். கும்பராசி நேயர்களே, குடியிருக்கும் வீட்டால் ஏற்பட்ட பிரச்சனைகள் அகலும் நாள். கொடுக்கல் வாங்கல்கள் நன்றாக இருக்கும். அன்றாட பணிகள் நன்றாக அமைய நண்பர்கள் ஒத்துழைப்பு செய்வார்கள். ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் அகலும். புதிய முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். பயணத்தாலும் பலன் உண்டு. பக்குவமாக பேசி ஒரு சில காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள். அரசு வழியில் அனுகூலம் கிடைக்கும். மீனராசி நேயர்களே, பாக்கிகள் வசூலாகி பரவசப்படுத்தும் நாள். தேங்கிய காரியங்கள் சுறுசுறுப்பாக நடைபெறப் போகின்றது. பணிகளில் இருந்த தொய்வு அகலும். பஞ்சாயத்துக்கள் நல்ல முடிவுக்கு வரும். ஆலய வழிபாட்டில் ஆர்வம் காட்டுவீர்கள். வங்கி சேமிப்பு உயரும். வளர்ச்சி கூடும். இந்த நாள் இனிய நாளாகவே உங்களுக்கு அமைகின்றது. மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.